932 Multispeciality Dental Care, Paravai Madurai. இந்த வீடியோல நம்ம கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய ஈறு பிரச்சனைகளும் பல் பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகள் அம்மாக்கு இருந்தது அப்படின்னா பிறக்க போற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமா, இந்த பிரச்சனைகளை நம்ம வராம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற வழிமுறைகளை நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். முதல்ல நம்ம ஈறு பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். பொதுவாக இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க ஈறுகளில் சிவப்பு நிறமாகவோ இல்லை அவங்க ப்ரஷ் பண்ணும் போது இல்லை உணவுப் பொருட்கள் ஏதாவது எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்னா இதை வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஜிஞ்சவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 75% பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடியதாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பல் மருத்துவர்கிட்ட அணுகுமுறை செஞ்சு கிளீனிங் இல்லை அதாவது ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈறுகளில் வரக்கூடிய சிவப்பு நிற கட்டிகள் அதை தான் வந்து ப்ரெக்னன்சி டியூமர் இல்லை அப்படின்னா பயோஜெனிக் கிரானுலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலை சைஸில் இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக உருண்டையாக 2 பல்லோட இடைவெளியில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது தான். இது வந்து நம்ம ஈரோட ஆரோக்கியம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகள் வந்து வரும். கட்டினோடனே நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சில கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு அவங்களோட பேர்காலம் முடியும் போது அதுவே தன்னால் குறைஞ்சிரும். அப்படி குறையலைன்னா இதை நம்ம ஒரு பல் மருத்துவர்கிட்ட அணுகுமுறை செஞ்சு இந்த கட்டிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கட்டிகள் வந்து எதனால் வந்துட்டு இந்த காலத்தில் மட்டும் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து இந்த மாதிரி கட்டிகளும் வருது. அதே நேரத்தில் நம்ம கம்லியும் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈறுகளில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோ இல்லை அழுக்கோ இந்த மாதிரி ஹார்மோனல் மாறுதல்கள் இருக்கிறதுனால நம்ம பற்கள் வந்து வேகமாக ஆடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பற்கள் வந்து இந்த பிரசவ காலத்தில் முதல்ல ரொம்ப அதிகமாக ஆடுது அப்படின்னா இது நீங்கள் உடனடியாகவே பக்கத்தில் இருக்க பல் மருத்துவர்கிட்ட அணுகுமுறை செஞ்சு அதை ஆடாமல் நம்ம காப்பாற்றிக்கோ செய்யலாம். இல்லை ரொம்ப வேகமாக ஆடுது அப்படின்னா சுற்றி இருக்கிற எலும்பு அளவு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்து அந்த பற்களை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளான்ட் இல்லைன்னா பிரிட்ஜஸ்ன்ற சிகிச்சை முறை மூலமாக நம்ம மறுபடியும் பற்களை வந்து கட்டிக்கலாம். பொதுவாக இந்த பேர்காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த அரிசி சாப்பிட்றது, இந்த மாவு பொருட்கள் இல்லை அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸு அதாவது சிப்ஸு பிஸ்கெட்ஸு பீட்சா பர்கர் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அவங்க நிறைய எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பல் சொத்தை வந்துட்டு அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பல் சொத்தை வந்து ரொம்ப ஆழமாக போகும்போது அவங்களுக்கு சில நேரம் பல்ல வந்து வலி வந்து சில பேருக்கு இது வீக்கமாக கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பல் சொத்தை வந்து வலி வருது அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நம்ம வேர் சிகிச்சை பண்ணி நம்ம இந்த பல்லை காப்பாற்றிக்கலாம். இல்லை பல் சொத்தை வந்து ரொம்ப ஆழமாக போகுது அப்படின்னா இந்த பற்களை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை மூலமாகவோ இல்லை பிரிட்ஜஸ் மாதிரி போட்டு நம்ம பற்களை வந்து கட்டிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த விஸ்டம் டூத் அதாவது ஞான பல் சொல்லுவாங்க. அந்த பல் அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய கடவாப்பல் இந்த பல்ல சில பேருக்கு வெளியில் வரும்போது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். எளிர் வீக்கம் வரலாம், இல்லை ஒரு சைட் கண்ணமே கூட வந்துட்டு வீக்கமாகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம உடனடியாக ஒரு பல் மருத்துவர்கிட்ட அணுகுமுறை செஞ்சு அந்த பற்களை வந்து நம்ம ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம அந்த பற்களை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாருமே யோசிக்கலாம், எதனால இந்த பிரசவ காலத்தில் மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரசவ காலத்தில் நமக்கு பொதுவாகவே வந்துட்டு இந்த ஹார்மோனல் மாறுதல் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோனோட செக்ரீஷன் வந்து 10 மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக இருக்குது. இதோட நம்ம ஈறுகளில் வந்து ஆல்ரெடி கம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்ம பராமரிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு பாதிப்பும் அதிகமாக ஏற்படும். அந்த நேரத்தில் நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப அதிகமாக ஆகுது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா பிறக்க போகிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறக்க போகிற குழந்தைகளுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா பிறக்க போகிற குழந்தைகள் வந்து குறைந்த எடையோட பிறக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு குறை மாதத்திலே பிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க. மூன்றாவது அம்மாவுக்கு வந்துட்டு பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி
குழந்தைக்கும் இதுக்கான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் சில ஸ்டடீஸ் வந்து சொல்லுதுங்க. 4வது பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு சொத்தைப்பல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பிறக்க போகிற குழந்தைக்கும் அந்த சொத்தைப்பல் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த பேறு காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாந்தி தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்துட்டு உடனடியாக வந்து ப்ரஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வாமிட் பண்ணுற நேரத்தில் அவங்க வயிற்றுலேருந்து வரக்கூடிய அந்த அமிலம், அதாவது ஆசிட் வந்துட்டு அதிகமாக வந்து வெளியேறி வரும்போது நம்ம பற்கள் வந்து பலவீனமாகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரஷிங் வந்துட்டு ஒரு ½ hour கழிச்சோ இல்லை ஒரு 1 hour கழிச்சு ப்ரஷ் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த பேறு காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. எப்போ எந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குது. என்னென்ன சிகிச்சைகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீனிங் பண்ணிக்கலாம், வேர் சிகிச்சை பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இன்கேஸ் பல்லு வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த பற்களை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பற்களில் வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது ப்ளீச்சிங், அப்புறம் வந்து வெனியர்ஸ் போடுறது, கேப்ஸ் போடுறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். டென்டலில் யூஸ்வலாக எடுக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் வந்துட்டு இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ் தான். ஸோ இந்த எக்ஸ்ரேஸில் வரக்கூடிய கதிர்வீச்சுகள் ரொம்ப குறைவானது தான். அப்படி ஒருவேளை எக்ஸ்ரே வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே நீங்கள் லெட் ஏப்ரான் போட்டு உங்கள் வயிற்று பகுதியை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு பாதிப்பு வராமல் நம்ம தவிர்க்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வந்தாலே இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாங்க. அதாவது இரவு நேரத்தில் பல் துலக்குவது, உணவுப் பொருட்கள் ஏதாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே வாய் கொப்பளிப்பது, இல்லை அப்படின்னா நம்ம மவுத் வாஷஸை லைட்டாக வாட்டரில் டைல்யூட் பண்ணி நம்ம வந்து வாய் கொப்பளிச்சோம்னாலே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அழுக்கு எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங், அதாவது நல்லெண்ணெயோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெயோ வந்துட்டு செக் எண்ணெய் கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம வாயில் வந்துட்டு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நல்லா வாய் கொப்பிச்சு நம்ம துப்பினாலே நம்ம வாய் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம குடலுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல்லோட இடைவெளியில் ஏதாவது உணவுப் பொருட்கள் சிக்குது இல்லை ஏதாவது மாட்டுது அப்படின்னா நம்ம வந்துட்டு இது டூத் பிக்கோ இல்லை வந்துட்டு ஒரு சேஃப்டி பின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு இருக்குது, அதை வச்சு நம்ம பல் இடுக்கில் இருக்கிற அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் ஃப்ளாஸர் அப்படின்னு அமேசானில் இருக்குது, இதை வச்சு நம்ம பல் இடுக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசவ காலத்தில் கொஞ்சம் இந்த ஜங்க் ஃபுட்ஸு நிறைய சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடான உணவோ இல்லை ரொம்ப சில்லுன்னு இருக்க உணவையும் நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பல்கோ இல்லை ஈர்க்கோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா 2வது ட்ரைமஸ்டர், அதாவது 4லேருந்து 6வது மாதங்கள் பொதுவாக வந்துட்டு ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பேறு காலத்தில். சரிங்களா? இன்னும் ஒரு சின்ன யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து பொதுவாகவே ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாயில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பல் மருத்துவர்கிட்ட முதவே போயிட்டு அணுகுமுறை செஞ்சு இதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் நம்ம ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு, ஃபேஷியல், இந்த மாதிரி நம்ம வெட்டிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோமோ அந்த மாதிரி தாங்க இதுவும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வாயும் வந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பிரசவ காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாங்க. மகப்பேறு மருத்துவருமே அவங்களோட வாய் ஆரோக்கியத்துக்காக, அவங்க பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் மருத்துவர்கிட்ட ரெஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வேணாலும் அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் நான் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லானது நான் கண்டிப்பாக போடுறேன். Until then, thank you.